முன்பாக பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் நம்மோடு இணைகிறார். விட பேசலாம். சார் வணக்கம். அதிமுகவில் இருந்து தற்போது செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்திருக்கிறார். அவருக்கு வழங்கப்படக்கூடிய பொறுப்பு அது இரண்டாம் கட்ட முக்கிய தலைவராக இருக்கக்கூடும் அப்படிங்கிற நிறைய கருத்துக்கள் இருக்கு. இப்ப இந்த இணைவுங்கிறது யாருக்கு பலமா பலவீனமா மாறும்? நிச்சயமா இது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பலமா தான் மாறும். ஏன்னா தொடர்ச்சியா தமிழக வெற்றி கழகத்தின் மீது இதுவரைக்கும் இருந்த ஒரு விமர்சனம் என்னன்னா, விஜய் மட்டும்தான் அங்கு தெரிந்த முகமாக இருக்கிறார், ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலகர்த்தர்கள் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய குறையாக இருந்துச்சு. அதை இன்னைக்கு அது மாற்றுவதற்கான ஒரு போக்கு இதன் மூலமா தெரியுது. ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். 1977 எம்ஜிஆர் அவர்கள் முதல் வெற்றி பெற்ற போதே அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்டவர். சோ அவரை போன்ற ஒரு அனுபவ கர்த்தர்கள் வர்றது அந்த கட்சிக்கு பெரிய பலம் ஒன்று. இரண்டாவது, இன்னைக்கு ஈரோடு மாவட்டத்தினுடைய முகமா இனிமேல் செங்கோட்டையன் அவர்கள் இருப்பார். ஒருவேளை கொங்கு மண்டலம் அப்படின்னு நம்ம பேசினாலும் கூட குறைந்தபட்சம் ஈரோடு மாவட்டத்தினுடைய முகமாக அவர் இருப்பார். அது என்னன்னா, ஏற்கனவே பல்வேறு அரசியல் கட்சிகள்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தரும். ஒருவேளை நம்ம தேர்தல் நேரம், தேர்தலுக்கு இன்னும் 4-5 மாதங்கள் தான் இருக்கு. ஏற்கனவே பிரதான கட்சிகள்ல சீட்டு கேட்டு கிடைக்காதவர்கள் இவர்களுக்கெல்லாம் இன்னொரு வாசலா, இப்ப செங்கோட்டையனே அங்க போயிட்டாரு, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஒரு மிகப்பெரிய தலைவர்கள்ல ஒருவரா இருந்தவர் அவரே போயிருக்காரு, அப்ப அங்க போனா நமக்குமான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கும். ஏன்னா இதுவரையுமே அவர் எப்படி ஒரு கூட்டணி ஆட்சி என்று பேசி அழைப்பு விடுத்த போதும் கூட 2 ஆண்டுகள் யாரும் போலையோ, அது மாதிரி இந்த 2 ஆண்டுகள்ல பிரதான அரசியல் கட்சிகள்ல இருந்து எந்த பெருந்தலைகளும் விஜய் அவர்களோட போல. சோ இது முதல் முறையாக நடந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதனால இது ஒரு தொடக்க புள்ளி தான். இது தாவேகாவுக்கு ஒரு பெரிய பலம். அதனால செங்கோட்டையன் அவர்களை பார்த்து ஏற்கனவே அதிருப்தியில் இருக்கிறவர்கள் அல்லது அணியாகவோ அல்லது தனிநபராகவோ அங்கு வந்தாங்கன்னா தாவேகாவுக்கு மிகப்பெரிய பலம். இன்னொன்று, செங்கோட்டையன் அவர்களுக்கு இது லாபம். என்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு ஏற்பட்ட முரணால பன்னீர்செல்வம் அவர்களோ டிடிவி தினகரன் அவர்களோ தனியா நின்றுதான் களமாடினாங்க, தனித்து போராடினாங்க. கிட்டத்தட்ட 3.5 ஆண்டு காலம் ஓபிஎஸ் அவர்கள் வெளியில நின்று களமாடினாரு. அமமுக தொடங்கிய பின்பும் கூட அதிமுக அந்த உரிமைகள் இழந்துருச்சு அப்படின்னு தான் தொடர்ந்து டிடிவி பேசிட்டு இருந்தார். ஆனா அவர்கள் பிரதான எந்த அரசியல் கட்சிகளையும் தங்களை ஐக்கியப்படுத்தல. ஆனா செங்கோட்டையன் அந்த இடத்துல ஒரு நல்ல நகர்வு, அது அவருக்கும் லாபம் தரும். இங்க ஒரு உதாரணமா நீங்க 2021 சட்டமன்ற தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கோவில்பட்டி தொகுதியில டிடிவி தினகரன் அவர்கள் போட்டியிட்டார், கணிசமான ஓட்டு எடுத்தார். ஆனால் அவரால் வெற்றி பெற முடியல. இப்ப கோபிச்செட்டிப்பாளையம் போன்ற தொகுதிகளில் மீண்டும் செங்கோட்டையன் அவர்கள் தனித்து களம் கண்டிருந்தாலும் கூட கணிசமான ஓட்டு எடுத்திருக்க முடியும். அவர் வெற்றி பெறணும் அல்லது அந்த மாவட்டத்துல கணிசமான ஒரு கவனத்துக்குள்ளாகணும்னா விஜய் போன்ற ஒரு பிரபலத்தன்மை கொண்டவர், அவருக்கும் அது உதவியா இருக்கும். சோ 2 தரப்புக்குமே லாபம். இது அதிமுகவுக்கு சிறிய பின்னடைவு அப்படின்னு நான் பாக்குறேன். நிச்சயமா. நன்றி திரு சுவாமிநாதன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக.